இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு இஸ்ரவேல் என்னும் கன்னிகை என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் என்று சொன்னால் மகா பிரபு என்று அர்த்தமாகிறது. மனம் திரும்பினவர்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் யாக்கோபு என்று சொல்லும் பொழுது எத்தன் என்று அர்த்தம். இந்த எத்தன் தான் இஸ்ரவேலாக தேவனால் மனம் மாற்றத்திற்கு பின்பு அழைக்கப்படுகிறதை, பெயர் மாற்றம் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்காக மனம் திரும்பினது, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவள், மற்ற எவைகளினாலும் தீட்டுப்படாதவள் என்று அர்த்தம். கன்னிகை என்று சொல்லும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், உங்களை நான் கற்புள்ள கன்னிகையாக மணவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நியமித்திருக்கிறேன் என்று சொல்லுவார். இங்கே மற்ற எவ்விதத்திலும் தீட்டுப்படாதபடிக்கு, பாவத்துல சிக்கக்கூடாதபடிக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக இயேசு நாமத்தினாலே நீங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களாக, மனம் திரும்பினவர்களாக, அவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஒருவேளை இடிந்து போன ஒரு சூழ்நிலைகளில, பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில, என்ன செய்வதென்று சொல்லி புரியாத ஒரு நிலையில, எங்கும் இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அடுத்து என்ன செய்வதென்று புரியாம ஒரு சூழ்நிலையிலே நாம் நின்று கொண்டிருப்போமானால், ஆனால் ஆண்டவருக்காக நான் வைராக்கியமா நிற்கிறேன், நான் அன்றைக்கு மனம் திரும்பினவன், அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டவள், ஆனால் என்னுடைய வாழ்க்கையோ இவ்வனமா இருக்கிறதே, ஒரு சிதைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, இடிக்கப்பட்ட சூழ்நிலையில, அடுத்து என்னுடைய வாழ்க்கை என்னவாகுமோ என்று சொல்லி கலங்கி போன சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்களானால், ஆண்டவர் இன்றைக்கும் கூட தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிற உன்னுடைய வாழ்க்கைய கர்த்தர் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்றால் என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே நல்லா கட்டப்பட்டிருந்த அப்படின்னா நல்லா இருந்த, ஆனா அதற்கு பின்பு நீ இடிக்கப்பட்டு போயிட்ட, இப்ப மறுபடியும் அப்படின் போது உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் நான் கட்டி எழுப்ப போகிறேன், நீ கட்டப்படுவாயா என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அப்படின்னா மறுபடியும் உன்னுடைய நிலைக்கு நீ திரும்புகிறாய் என்று அர்த்தம். உனக்கு ஒரு நல்ல ஒரு நிலையில இருந்த, நான் எல்லாம் இடிக்கப்பட்டு ஆயிற்று, எல்லாத்தையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை, இப்ப மறுபடியும் ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமையுண்ட யோபினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், எல்லாவற்றையும் அவன் இழந்து போனதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த பொழுது அவன் முந்தின இருந்த எல்லாவற்றையும் 2 மடங்காய் திரும்ப பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட ஒரு இழந்து போன சூழ்நிலையில, வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலையில, இடிக்கப்பட்ட சூழ்நிலையில நிற்கக்கூடிய தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறதை பார்க்க போகிறோம். இடிந்து போன எல்லா இடத்திலையும் கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். ஆகவே இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு வருகிறது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். இதுல பாருங்க, இந்த 2 வசனத்துக்குள்ள இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். இந்த மறுபடியும் என்று சொன்னாலே அப்படின்னா உன்னுடைய நிலைகளுக்கு திரும்பிக் கொள்கிறாய் என்று அர்த்தம். ஆண்டவர் ஒரு காலத்துல நல்லா சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன ரொம்ப ஆசீர்வாதமா வச்சிருந்தாரு,
ஆனா இப்போ அந்த நிலைகள் மாறி போனது என்று சொல்லி, அப்போ அந்த நிலைக்கு மறுபடியுமாக மீண்டும் அப்படின்னு சொல்லி அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ வேலை வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். இதுல பாருங்க, அந்த மறுபடியும் என்கிற அந்த வார்த்தைய தேவன் அடுத்த 2 வசனத்துல 3 முறை நாம் அதை பார்க்கிறோம். மறுபடியும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லுவாரு. அப்போ இந்த நாளில கூட தீவிரமாய் உங்களுடைய எல்லைகளிலே இடிந்து போன சூழ்நிலைகள் மாறப்போகிறது. நீங்கள் கட்டி எழுப்பப்பட போகிறீர்கள். இனி என்ன செய்வதென்று புரியாத சூழ்நிலையில் அமர்ந்திருந்த உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே உங்க காரியங்களை கட்டி எழுப்ப போகிறார். நீ கட்டப்படுவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். என் மொத்த வாழ்க்கை இடிந்து போனது, இதற்கு மேல என்ன செய்வதென்று சொல்லி புரியாதிருந்த உங்க வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட போகிறது. எரேமியா 31:4, 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் இவைகளை சொல்லுகிறது. வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கட்டி எழுப்பப்படுவீர்கள், நீங்கள் கட்டப்படுவீர்கள். இடிந்து நொறுங்கி போன எல்லா சூழ்நிலைகளும் மாறி மறுபடியும் கட்டி எழுப்பப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.